அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் அப்ஸ்டாக்கல் ரிலேட்டடாக எம்சிக்யூஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 23 ப்ராப்ளம் வந்து இந்த பிடிஎஃப்ல பார்த்துருக்கோம். ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்ஸ்டாக்கல்ச்சர் மட்டும் தனியாக போட்டிருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ பேஜஸ் கிட்ட வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 188 பேஜஸ்ஸு. ஸோ இதில் 697 கொஷின் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது மொத்தமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் உங்களுக்கு லைனாக கிளாஸ் கொடுத்துட்டு வருவேன். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 180 வீடியோஸ் வந்து சேனலோட பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் பார்த்ததை விட்டுட்டு மீதி ரிமைனிங் பார்ப்போம். ஸோ 24th நம்ம பார்க்கணும். ஓகே ஃபைன். If G is a cyclic group of order n, then number of elements of order t when d divides n on the Euler equation function phi of d. இது எல்லாமே பாருங்களேன், டைரக்ட் ரிசல்ட் அப்படியே எல்லாமே டைரக்ட் ரிசல்ட் தான். G is a cyclic group of order n, then the number of elements of order d where d should divide n r. So the answer பார்த்தீங்கன்னா phi of d. So cyclic groupல number of elements of order d எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா phi of d elements. இப்போ Z8ல number of elements of order 4 எவ்வளோ வரும்ன்றதை சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணணும். Z8 வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிளிக் குரூப்பான்னு மட்டும் தெரியணும். ஆமாம், இது வந்து ஃபைனைட் சைக்கிளிக் குரூப். இப்போ D வந்து என்ன டிவைட் பண்ணும், அப்போ 4 வந்து 8 டிவைட் பண்ணும். ஓகே, அப்போ எவ்வளோ எலமெண்ட் இருக்கும் ஆர்டர் 4ல்? பை ஆஃப் 4 எலமெண்ட்ஸ். பை ஆஃப் 4னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 1/2. ஸோ அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 1/2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது போல் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஓகே, when d divides n, then the number of elements of order d is phi of d. எதில் இது நடக்கும்? சைக்கிளிக் குரூப்பில் நடக்கும். அவ்வளோதாங்க. அடுத்து, if H is a subgroup of index 2 அப்படின்னா H should be நாவாக இருக்கும், நார்மல் சப்குரூப்பாக இருக்கும், ஆல்வேஸ் நார்மல். இண்டெக்ஸ் ஆஃப் G mod Hன்றது ஆர்டர் ஆஃப் G divided by ஆர்டர் ஆஃப் Hன்றது, இது ஆர்டர் ஆஃப் G divided by ஆர்டர் ஆஃப் H டினோட் பண்ணுவோம். இதோட வேல்யூ வந்து 2 வந்தால் இந்த H வந்து நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். ஓகே, மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஓகே, நெக்ஸ்ட், த இமேஜ் ஆஃப் அ ஹோமோமார்பிசம் என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஆல்வேஸ் அ சப் குரூப். இமேஜ் ஆஃப் அ ஹோமோமார்பிசம், அதாவது பை சம் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷுக்கு போகுது அப்படின்னா பை ஆஃப் ஜி இஸ் அ சப் குரூப் ஆஃப் சப்செட் ஆஃப் ஜி டேஷில் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ஒரு சப் குரூப்பாக இருக்கும். ஓகே, இது வந்து ஹோமோமார்பிசமாக இருக்கிற இடத்துல இது வந்து ஒரு ஹோமோமார்பிசம். ஓகே, ஸோ இமேஜ் ஆஃப் அ ஹோமோமார்பிசம் இஸ் ஆல்வேஸ் அ நார்மல் சப் குரூப். அடுத்து, if f is a map from G to H be a group homomorphism, then identity map ஐடென்டிட்டிக்கு மேப் கொடுக்கும். எந்த ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் எடுத்துக்கிட்டாலும் ஸோ ட்ரிவியல் எலமெண்ட்டை ஐடென்டிட்டிக்கு மேப் கொடுக்கும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், the number of left coset equal to number of right coset. இது எப்போ நடக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஒன்லி இந்த அபிலியன் குரூப்பில் தான். அதாவது எப்போ ட்ரூ நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் அது நடக்கும். நார்மல் சப் குரூப்பில் அபிலியனாக இருக்கும்போது எந்த சப் குரூப் எடுத்துக்கிட்டால் அது என்னவாக இருக்கும், நார்மலாக இருக்கும். ஸோ அப்புறம் நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரைட் கோசெட் எந்த குரூப்பில் நடக்கும்னா அபிலியன் குரூப்பில் இது நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட், G has no proper non-trivial normal subgroup, then G is non சொல்லி கேட்குறாங்க. G has no proper non-trivial normal subgroupனா G is non-ன்றது கேட்குறாங்க. அதாவது நான்-ட்ரிவியல் நார்மல் சப்குரூப்பே எக்ஸிஸ்ட் ஆகலை, ஒன்லி சப்குரூப் இருக்குது அப்படின்னா அது நார்மலாக இருக்குன்னா ஜியும் ட்ரிவியல் குரூப் இ மட்டும்தான். அதாவது சப்குரூப் வந்து ஐடென்டிட்டி மட்டும் ஒரு ஒன் ஆஃப் த சப்குரூப். ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு நார்மல் சப் குரூப்பாக இருக்குது. வேறு எந்த நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப்பும் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அந்த குரூப் நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிள் குரூப்னு சொல்லுவோம். அடுத்து, சைன் ஆஃப் 3 cycle in SNன்றதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 3 cycleன்றது இப்படி இருக்கும், ஏபிசி. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் கவனிங்க, ஏபி அப்புறம் ஏசி. ஸோ நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் வந்து 2. அப்போ இது வந்து ஈவன் பர்முடேஷன். ஈவன் பர்முடேஷன்னா -1 ஹோல் பவர் சைன் ஆஃப் சிக்மா. ஸோ சைன் ஆஃப் சிக்மான்றது ஈவன் பர்முடேஷன் பொறுத்தளவுக்கு இங்கே ஈவன் போட போகிறீங்க. அப்போ -1 ஹோல் பவர் ஈவன் நம்பர் 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ ஆடாக இருந்தால் -1 வரும். ஓகே, ஸோ 2 cycle மட்டும் இருக்குன்னா அது ஆட் பர்முடேஷன். அப்போது சைன் ஆஃப் சிக்மா பார்த்தீங்கன்னா -1 வந்து நிற்கும். ஓகே, அடுத்து, கர்னல் ஆஃப் ஐசோமார்பிசம்ன்றது என்னன்றதை கேட்குறாங்க. ஐசோமார்பிசம்னாவே இன்ஜெக்டிவ் மேப்பு. இன்ஜெக்டிவ்னா ட்ரிவியலாக இருக்கும். ஸோ கர்னல் வந்து ட்ரிவியல். ஐசோமார்பினா 1 to 1 இன்ஜெக்டிவ் பொறுத்தவரை கர்னல் என்னவாக இருக்கும், ட்ரிவியலாக இருக்கும். அடுத்து, if G is a finite group and A is an element of G இருந்தால்
தென் ஆர்டர் ஆஃப் ஏ போர் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு என்னவா இருக்கும், ஐடென்டிட்டியை ரீச் பண்ணும். ஓகே, ஃபைனைட் குரூப்பாக இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஏ போர் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து கோஸ் டு ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து த நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப் சைக்கிள் குரூப் Z10 ஆயிலர் கோஷன் ஃபங்க்ஷன் ஆட்டோமார்பிசம் பை ஆஃப் 10 போடுறீங்க. இப்போ 10 into 1 minus 1/2 1 minus 1/5. ஓகே, ஸோ அப்போ 10 into 1/2 into 4/5. ஸோ 5 2s are 10. ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 4. அப்போ எந்த ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, இஃப் ஜி இஸ் நன் அபிலியன் த சென்டர் ஆஃப் ஜி என்னவா இருக்கும்ன்றது கேட்குறாங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் சப் குரூப்பாக இருக்கும். அபிலியனாக இருந்தால் சென்டர் ஆஃப் ஜி வந்து ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அபிலியனாக இருக்கிறச்ச ஜி இஸ் அபிலியன் இந்த ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்டர் ஆஃப் ஜி வந்து ஜிக்கு ஈக்குவல். நன் அபிலியனாக இருக்கும்போது இது வந்து ஒரு ப்ராப்பர் சப் குரூப்பாக இருக்கும். சென்டர் ஆஃப் ஜி வந்து இஸ் ப்ராப்பர் சப் குரூப்பாக ஜின்னு வந்து நிற்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர் சப் குரூப். ஹோல் குரூப்ஸ் கிடைக்காது. அபிலியனாக இருந்தால் இருக்குது. எம்டின்றது ஃபால்ஸு. கண்டிப்பாக ஒரு நன் அபிலியன் குரூப் இருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு நார்மல் ஒரு சென்டரில் வந்து ஆல்வேஸ் ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட்னாச்சும் நமக்கு இருக்குன்றது இங்கே ட்ரூ. அப்போ எம்டி ஃபால்ஸ் இன்ஃபினைட்ன்றது வராது. அடுத்து ஜிபிஏ குரூப் அண்ட் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 6. தென் ஆர்டர் ஆஃப் ஏ ஸ்கொயருங்க பாருங்கள். இந்த ரிசல்ட் யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க. ஆர்டர் ஆஃப் ஏ போர் கேனாது ஆர்டர் ஆஃப் ஏ ஜோட பை ஜிசிடி ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ கமா கே. ஸோ ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் என்ன சொல்லிட்டாங்க 6 சொல்லிட்டாங்க. அப்போ 6 அப்படியே போட்டுக்கிட்டீங்க. என்ன பவர் கேட்குறாங்க 2. அப்போ கே வந்து உங்களுக்கு 2. அப்போது ஜிசிடி ஆஃப் 6 கமா 2 வந்து 2 வரும். அப்போ 3 2s என்ன கிடைக்கும் 6 கிடைச்சிரும். அப்போ ஆன்சர் வந்து 3. அவ்வளோதாங்க. அடுத்து இஃப் ஜி இஸ் அ சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் 2 த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 4. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டி டிவைட்ஸ் சைக்கிள் குரூப்னா 12 டிவைட் பண்ணதான்னு பார்க்கணும். இப்போ 4 வந்து 12 டிவைட் பண்ணுது. அப்போ ஆன்சர் வந்து பை ஆஃப் 4. பை ஆஃப் 4 ஆன்சர் நமக்கு 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் லெட் ஜே பி அ குரூப் தென் செட் ஆஃப் ஆல் கம்யூட்டேட்டர்ஸ். ஒரு குரூப்பில் செட் ஆஃப் ஆல் கம்யூட்டேட்டர்ஸ் என்னன்றது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது நார்மல் சப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். ஓகே, கம்யூட்டேட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏபி ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் இதுதான் கம்யூட்டேட்டர்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு குரூப் ஒரு சப் குரூப்பாக பாருங்கள். ஜி டேஷ்னு இருக்கும் சப் குரூப்பாக. இது ஒரு சப் குரூப் கலெக்ஷன். இது வந்து சப் குரூப் ஆஃப் எதுக்கு ஜிக்கு. ஓகே, ஸோ இது வந்து கம்யூட்டேட்டர்ஸ் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. இது வந்து ஒரு கம்யூட்டேட்டர் சப் குரூப்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு நார்மல் சப் குரூப். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் இஃப் ஜி இஸ் எ குரூப் ஆஃப் ஆர்டர் 21 த நம்பர் ஆஃப் 7 சைடில் சப் குரூப் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 7 சைடில் பொறுத்தளவுக்கு என்னன்னா உங்களுக்கு 7k+1 ஃபார்மேட் இருக்கும். 7k+1 ஃபார்மேட் இருக்கும். இது வந்து 3 டிவைட் பண்ணும். ஏன்னா 7 3s are 21 இல்லைங்களா. ஸோ நம்பர் ஆஃப் 7 சைடில் சப் குரூப் வந்து 3 டிவைட் பண்ணும். அப்போது ஒன்லி k = 0 கேஸுக்கு மட்டும்னா இது வந்து 7 சைடில் சப் குரூப்போட கவுண்ட்டு. அப்போது பியோட வேல்யூ வந்து 1 வரும். ஸோ 1 ஷூட் டிவைட்ஸ் 3. வேறு எந்த ஆப்ஷனும் டிவைட் பண்ணாது. அப்போ யூனிக்காக இருக்குது. நம்பர் ஆஃப் பி சைடில் சப் குரூப் வந்து 1 யூனிக்காக ஆல்வேஸ் இது நார்மல் சப் குரூப். ஸோ அப்போ ஒன்லி 1ன்றது தான் இங்கே கரெக்ட். ஓகே, சைலஸ்லாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துக்குங்க. இஃப் HNKR நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் HK இஸ் ஆல்சோ நார்மல். ஸோ HNKR நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் HK ஒன்றாவாக இருக்கும். ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஒரு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். அடுத்து ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி கியூப்னா சென்டர் ஆஃப் ஜியில் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் பி எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நான் ட்ரிவியல்ன்றது கரெக்ட். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி கியூப்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் ஜியில் பொறுத்தளவுக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் பி எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து நான் ட்ரிவியல். அதாவது நான் ட்ரிவியல்னா ஐடென்டிட்டி எலமெண்ட்டே இல்லாதது. பி எலமெண்ட்ஸ்னா ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஆல்ரெடி இந்த ரிசல்ட் பார்ப்பீங்க. ஜி இஸ் எ குரூப் ஆஃப் ஆர்டர் பி கியூபாக இருக்கும்போது சென்டர் ஆஃப் ஜியோடைய ஆர்டர் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1ன்னு பார்த்துருப்பீங்க. அதாவது அது வந்து பி எலமெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துருப்போம். நான் ட்ரிவியல். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கான்ஜுகேட் கிளாஸஸ் ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஸோ கான்ஜுகேட் கிளாஸஸ்னால் இதுதான் ஜி மாடு சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ சென்ட்ரலைசர் ஆஃப் எல். ஜி மாடு சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ தான் இது டினோட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக திஸ் இஸ் ஐசோமார்பிக் டு நார்மலைசர் ஆஃப் ஏக்கு ஈக்குவல் ஆகும். ஓகே, ஸோ இது நிறைய பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கிளாஸஸ் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 41 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நோட் போட்டுக்குங்க. இது போல் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இது மொத்தமாக இந்த 647 ப்ராப்ளமும் நான் வீடியோ கொடுத்துட்ட பிறகு இந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் உங்களுக்கு போடுவேன். ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எம்சிக்யூஸ் வேணும்னா என்னோட எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. ஸோ ஒர்த்தாக இருக்கும். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வேறு லெவலாக ரெடி பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்த வரைக்குமே வீடியோ கான்செப்டை கேதர் பண்ணிவிட்டு இந்த எம்சிக்யூஸ் உடனே ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் என்ன பண்ணணும் ரெகுலராக பார்த்துட்டு சைட் பை சைடு எம்சிக்யூஸாக இருக்க ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எம்சிக்யூஸை புக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு 5 புக்லெட் வரும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 7000 ப்ராப்ளம் கிட்ட ஓடி வந்துடும் மொத்தமாக அந்த 5 புக்லெட்டை கவர் பண்ணும்போது.
ஸோ இந்த 7000 ப்ராப்ளம் எம்சிக்யூ சொல்யூஷனாக போட்டிருப்பேன். இமிடியேட்டாக வாங்கிக்கங்க. 5 புக்லெட் பார்சல் வித் காம்போ ப்ரைஸோட வரும். இது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. அதனால் டெஸ்ட் பேட்ச் மிஸ் பண்ணுறாதீங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஸோ இந்த நம்பருக்கு உங்கள் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் நான் வந்து கூகுள் ஃபார்ம் போட்டு விட்றதும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுறதாலும் சரி, இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுவேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வருவேன். ரெகுலராக சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.